கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள். ஒரே வருஷத்துல 7 முறை கருக்கலைப்பு செய்த கதாநாயகன் நான் தானே. என்ன வார்த்தைகள் சீமானுங்கன்னா, விருப்பப்பட்டு படுத்தவள்கிட்ட என்னடா கம்ப்ளைண்ட், நான் தூக்கிட்டு போய் வச்சு இது பண்ணனான்னு கேட்குறேன். ஒரு தப்பை மல்லாக்கப்படுத்திட்டு காரி காரி மேலும் மேலும் துப்புறீங்க. நீ வெங்காயத்தை வீசு, நான் வெடிகுண்டை வீசுறேன். நீ எதுக்கு போன வெண்பாவா புலவரா? அவரு 15 வருஷமா அது கத்துது, 50,000 பணம் கொடுத்தேன்றாரு. யாருன்னே தெரியாத பொண்ணுக்கு 50,000 நீங்கள் செட்டில் பண்ணுறீங்க பணம். இந்த பக்கம் வந்து சம்மன் சர்வ் செய்யப்படும், இந்த பக்கம் அழைப்பானை சர்வ் செய்யும். யாருங்க பைத்தியம் இல்லை? ரெண்டுமே ஒன்று தானே, இங்கிலீஷில் ஒன்று தமிழில் ஒன்றா. அப்போ இந்த பக்கம் சீமான்னு தமிழில் எழுது, இங்கே இந்த பக்கம் இங்கிலீஷில் சீமான்னு எழுதி போடுங்க. யார் மறைச்சா உங்களை? இலங்கை இலங்கை இலங்கைன்னு சொன்னார். இலங்கைக்கு நீ என்ன பண்ணியிருக்க? கரோடு பண்டு வசூல் பண்ணி அங்கே தான் அனுப்புனியா? 10 பேர் 10 வீடு கட்டி கொடுத்துருக்கியா இலங்கையில்? வெறும் ஏழை விதவையாக இருந்தால் கட்டியிருப்பீங்களா? கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் குற்றவியல் வழக்கறிஞர் டாக்டர் RS தமிழ்வந்தன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். கடந்த 2-3 நாட்களாகவே பார்த்தீங்கன்னா சீமானுடைய பேச்சு தான் பெருசா சோசியல் மீடியாவில் போயிட்டு இருக்கு. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமா ஒரு பொண்ணை வச்சு என்னை ஏன்டா இவ்வளோ அசிங்கப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லி சீமானுடைய ஒரு ஆதங்கமா இருக்கு. சட்ட ரீதியாக அப்படி சார் இதை பார்க்குறீங்க? சீமான் அவர்கள் கைது நடவடிக்கை எப்படி இருக்கும்? அதே மாதிரி இப்போ விஜயலட்சுமியோட அந்த ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றாங்க? அதாவது 15 வருஷமாக என்ன ஒரு பொண்ணை வச்சு ஏன்டா அசிங்கப்படுத்திட்டேன்னா, 15 வருஷமாக ஒரு பொண்ணு உனக்கு எதிராக கத்திக்கிட்டே இருக்குது. அதோட அபயக்குரல் அது வந்து ஏதோ சும்மா ஏதோ டைம் பாஸுக்கு பேசலை. அது கிரேட்டஸ்ட் வாய்ஸ், அபயக்குரல், ஒரு அபலையோட குரலாக நீங்கள் பார்க்கணும். அவர் சொல்கிற வார்த்தைகள்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. நான் பொதுவாக அவரை எல்லாம் எதிர்த்து விமர்சிக்கிறது இல்லை. ஏன்னா அவங்களோட தம்பிகள்லாம் ரொம்ப தரந்தாழ்ந்த பேச்சுக்களை கீழே எழுதுகிறாங்க கமெண்ட் பாக்ஸில். அது எதுக்கு நம்ம போய் தேவையில்லாமல் அதெல்லாம் பேசிக்கிட்டு அப்படின்றத பேசுகிறதில்ல. அவர் சொல்கிறாரு, விருப்பப்பட்டு படுத்தவள்கிட்ட என்னடா கம்ப்ளைண்ட்டு, நான் தூக்கிட்டு போய் சோளக்காட்டுக்குள்ள வச்சு எதுவும் பண்ணனான்னு கேட்குறாரு. பார்த்தேன், இதை விட ஒரு மனுஷன் வந்து எவ்வளோ நாகரிகம் குறைவாக கண்ணியம் இல்லாமல் பேசுகிறார். விஜயலட்சுமி விருப்பப்பட்டு தானே சீமான் கூட வந்திருக்காங்க. அதாவது லா என்ன சொல்லுதுன்னா, உங்கள் மனைவியாகவே இருந்தாலும் அவங்க விருப்பம் இல்லாமல் நீங்கள் தொட்டால் அது ரேப்பு தான். அது உங்கள் பொண்டாட்டியாகவே இருந்தாலும். ஏன்னா ஒரு பெண்ணுங்கிறவளோட உடம்பு அவளுடைய ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுதுல்ல. ஆமாம். அவள் யாருக்கு வேணுமோ அந்த உடம்பை கொடுக்கலாம். உங்களுக்கு கொடுக்கலாம், அவர் கொடுக்கலாம். அது அவளோட உரிமை. இது நீங்கள் கேட்க முடியாது. நீ எப்படி இன்னொருத்தோட போனாலும் கேட்க முடியாது. அதுதான் சட்டம். நம்ம சட்டப்படி வாழ்கிறோமா சமூகப்படி வாழ்கிறோமா? சட்டப்படி தானே வாழ்கிறோம். சட்டம் சொல்கிறது தான் சட்டம் மேலானது. அப்போ 15 வருஷமாக அது கத்துது, 50,000 பணம் கொடுத்தேன்றாரு. யாருன்னே தெரியாத பொண்ணுக்கு 50,000 நீங்கள் செட்டில் பண்ணுறீங்க பணம். நிறைய பேருக்கு உதவி பண்ணுறேன், அதில் வந்து அந்த பொண்ணு கொடுங்கடா. ஹைகோர்ட்டு, ஹானரபிள் ஹைகோர்ட்டு வந்து இவர் தான் போனார், சீமான் குவாஷ் பண்ண சொல்லி என் மேலே போட்ட வழக்கு அப்படியே தான் இருக்குது. ஆனால் ஹைகோர்ட்டு சொன்னிச்சு, விஜயலட்சுமி சீமானோடு விரும்பி காதலித்து வரவில்லை. முதல் பாயிண்ட் கோர்ட்டு சொன்னது தான் நான் சொல்கிறேன். விஜயலட்சுமி குடும்பம், அவங்க அக்கா எல்லாருமே ஒரு தன்னுடைய குடும்ப பிரச்சனையை தீர்ப்பதற்காக சீமான் போய் அணுகியிருக்காங்க. அதை பயன்படுத்தி சீமான் பாலியல் வல்லுறவு செஞ்சுருக்காருன்னு சொல்லி ஹைகோர்ட் சொல்லுது. 7 முறை கருக்கலைப்பு செய்திருக்கிறாங்க. அதுக்கு சொல்கிறாரு, ஒரே வருஷத்தில் 7 முறை கருக்கலைப்பு செய்த கதாநாயகன் நான் தானேன்றார். என்ன வார்த்தைகள் சீமான், இதெல்லாம் என்ன வார்த்தைகள் இது? அதான் நானும் கேட்குறேன். ஒரே வருஷத்தில் எப்படி 7 கற்களை பண்ண முடியும்? சரி, கற்களைப்பு 7 வாட்டி பண்ண முடியாதா? நீ கோர்ட்டில் சேலஞ்ச் பண்ணிடுவோம்ல. 7 வாட்டி பண்ண முடியாதா? ஏன் சொல்லுது? யார் சொன்னது பண்ண முடியாதுன்னு? ஒரே வருஷத்தில் கோர்ட் சொல்லுது. ஏன் பண்ண முடியாதுன்னு கேட்குறேன். மாதம் 1 பண்ண முடியாதா? 7 பண்ண முடியாதா? கோர்ட்டு தானே சொல்லுது. கற்றறிந்த வழக்கு மெடிக்கல் ரீதியாக அதை வந்து பண்ண முடியாதுல்ல சார். எப்படி சார் ஒரே வருஷத்தில் இப்படி 7 கற்களைப்புங்கிறது எப்படி? கற்களைப்புனா நீங்கள் என்னவோ குழந்தை பிறக்கிறது கிட்டத்தட்ட 10 மாதம் ஆகும். குழந்தை ஃபார்ம் ஆகிறது 1 வாரத்தில் ஆகிடுங்க. ஒரு பேபி ஃபார்ம் ஆகிட்டு ஒரு நீர்த்தாரை வந்து துடிக்க ஆரம்பிச்சிட்டனாலே அது கரு தான். முதல்ல தெரிஞ்சுங்க, அதை முதல்ல விளக்கத்தை புரிஞ்சுங்க. அதை அபார்ட் பண்ணுறது பாய்சன், அது சட்ட விரோதம். துடிக்குது இல்லை, உங்கள் விந்தணு துடிக்க ஆரம்பிச்சிட்டாலே அது ஒரு உயிர். சரி, நான் கேட்குறேன், 7 கற்களை பண்ணுற அளவுக்கு விஜயலட்சுமியாக ஒத்துக்கிட்டாங்க. அதுதான் நான் கேட்குறேன். உங்கள் மேல் உள்ள நம்பிக்கை, திருமணம் செய்து கொள்வதாக நீங்கள் வாக்குறுதி அளிக்கிறீங்க. பர்த்டே கேக்கு வெட்டி கொண்டாடி இருக்கீங்க. பொண்டாட்டி என்னம்மா நான் நல்லவன் இல்லடி, கெட்டவன்டி, என்னவான்னு சொல்லி ரொம்ப கெட்டவன் சொல்கிறாரு. இதெல்லாமே நான் பார்த்தோம். நான் அந்த பர்சனல்லாம் பேசலை, அது உங்கள் பெட்ரூமில் நடந்தது. அது எனக்கு தேவையும் இல்லை. உங்கள் வீட்டு பெட்ரூம் எட்டி பார்க்குற அளவுக்கு கேவலமான கீழ்த்தரமான ஆள் நான் இல்லை. பட் நீங்கள் என்ன மாதிரி பேசுகிறீங்கிறத முதல்ல வச்சுக்கோங்க. வீட்டுக்கு வந்து நோட்டீஸ் விட்றாங்க, ரைட், இது இயற்கை தானே. முதல்ல நோட்டீஸ் கொடுக்குறாங்க, நோட்டீஸ் சம்மன், அது பேர் அழைப்பானை. அது இந்த பக்கம் வந்து சம்மன் சர்வ் செய்யப்படும், இந்த பக்கம் அழைப்பானை சர்வ் யாருங்க பைத்தியம்? இதில் ரெண்டுமே ஒன்று தானே. இங்கிலீஷில் ஒன்று, தமிழில் ஒன்றா. அப்போ இந்த பக்கம் சீமான்னு தமிழில் எழுதி, இந்த பக்கம் இங்கிலீஷில் சீமான்னு எழுதி போடுங்க. யார் மறைச்சா அவங்கள? சரி, ஒட்டுறாங்க.
முட்டைக்குள்ளே ஒரு ராணுவ வீரர் வச்சு பிஸ்டல் எடுத்து வச்சு ட்ராமா பண்ணுறீங்க அங்கே இந்த இடத்துல. அந்த அளவுக்குலாம் ட்ராமா பண்ணுற அளவுக்குலாம் அங்கே ஒன்றும் விஷயமே இல்லையே. அதுக்கு பிறகு அவர் மனைவி வந்து சாரி சொல்லுது, அவங்க எங்கள் அண்ணியும் குழந்தைகளும் உள்ளே வந்து பாதுகாப்பு இல்லாமல் இருக்காங்கன்னு. ஒரு தப்பை மல்லாக்கப்படுத்திட்டு காரி காரி மேலும் மேலும் துப்புறீங்க இந்த விஷயத்தில். முதல் நாள் வந்து கிருஷ்ணகிரியில் இருந்துட்டு நாளைக்கு நான் வர முடியாது விசாரணைக்கு, என்ன பண்ணுவோம் பார்த்துருவோன்றாரு. ஏன் நேற்று வந்தீங்க, அவ்வளோ வீராப்பு பேசுனீங்கல்லப்பா, ஏப்பா வர்றீங்க, இங்கே வராதிங்க. வந்து நிற்கிறாரு, வந்து நிற்க உள்ள ஒரு தனியார் ஹோட்டலில் இருந்து அதை ஒரு பெரிய பூமாக்கி என்ன சொல்ல போனால் எனக்கு ஒன்றுமே புரியலை நெறியாளரே. மேதகு பிரபாகரன் அவர்களுடைய இயக்கம் என்பது இந்தியாவில் தடை செய்யப்பட்டு தான் உள்ளது. ஆமாம், இன்னை வரைக்கும் அந்த மாற்று கருத்தில் இன்னைக்கு வரைக்கும். அந்த இயக்கத்தில் போய் நான் பயிற்சி பெற்றேன், நான் AK-74 ரக துப்பாக்கி சுட்டேன், எங்கள் அண்ணன் எனக்கு சமைத்து கொடுத்தார், அதை செய்தார் இதை செய்தார் அப்படின்னு சொல்லும், மேடையில் ஏறி சொல்லும் தைரியம் எப்படி அவருக்கு வந்தது? வழக்கு பதிவை பண்ணி கொடுத்தான்னு சொல்றாரு. ஆமாங்க, இது எப்படி தவறான விஷயம் இல்லை. போர் பயிற்சி எப்படி நீங்கள் பெற்றுக்க முடியும்? நீங்கள் ஆர்மி சோல்ஜராக இருந்தால் தான் போய் பெற்றுக்கலாம், அதான் முறையான. நீங்கள் ஒரு இயக்கத்தில் போய் கற்றுக்கிட்டு வந்தது எப்படி நீங்கள் வந்து மேடையில் சொல்கிறீங்க? அதையே போலீஸ் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எனக்கு அதுவும் புரியல. எனக்கு ஈரோடு மீட்டிங்கில் பேசுகிறாரு, நீ வெங்காயத்தை வீசு, நான் வெடிகுண்டை வீசுகிறேன்றாரு. என்னை எதுக்க போன வெண்பாவா புலவரா அவர்? அதையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வழக்கு பதிவு ரிமாண்ட் ஒரு வழக்கில் கூட 15 வருஷமாக இல்லைங்க, 2009 அவர் வந்து பேசுனது பூராவே அவதூறு தான். ஒரு இடத்துல கூட அவர் வந்து ஹானஸ்ட்ஃபுல்லாக பேசவே இல்லை. அப்போ வந்து அவர் மேலே ஏன் பல வழக்குகள் ஏன் போடலை? காவல்துறை என்ன பண்ணுது? நடவடிக்கை எடுத்துருக்கணும் அவர் மேலே. தொட்டா பெரிய ஆள் ஆயிடுவாருன்னா ஒதுங்கி போகிறாங்களா எப்படி? ஏங்க, உங்களை தொட்டா பெரிய ஆள் ஆகிடுவாருன்னா பொலிட்டிக்கல் ரீதியான உள்ள கேஸுக்கு தாங்க உங்களை தொட்டா பெரிய ஆள் ஆகிடுவீங்க. விஜயலட்சுமி கேஸில் தூக்கி உள்ளே போகிறதுல உங்களுக்கு என்னங்க கஷ்டம்? ஆனால் திமுக தான் இல்லை ட்ராமா ஆடுது. 15 வருஷமா ஒரு பொம்பளை வச்சு என்னை கேவலப்படுத்துறீங்க, என்னையும் என் குடும்பத்தையும் திமுக ஆட்சிக்கு நம்பி இருக்க மக்களையும் கேவலப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்றாரு. திமுக ஆட்சிக்கு வந்து 4 வருஷம் தானே ஆகுது. அதுக்கு முன்னாடி யார் இருந்தது? இலை மணந்தால் ஈழ மணர்னு ஓட்டு கேட்டது யாருங்க? சொல்லுங்க, பதில் சொல்லுங்க, நீங்க தான் சொல்லணும். சீமான் தான் கேட்டாரு ஜெயலலிதாவுக்கு போய். ஆமா, அதே ஜெயலலிதா வந்து பிரபாகரனை சுட்டு பிடிங்கன்னு சொன்னது தானுங்க ஜெயலலிதா. ஒரு தலைவனுக்கு இப்படிப்பட்ட ஒரு கேஸ் வரக்கூடாது. ஆனா அந்த கேஸுக்கு ஆஜராக வர்றவரு இப்படி படைசூழ வந்து ஓப்பனா பேசுறாரு. சார், என் கூட 6 மாசம் வாழ்ந்தா பில் கிளின்டன் இருக்காருல்ல, ஆமா, அவருக்கே பாலியல் வழக்கு இருக்கு. யாருக்கு இல்லை? எல்லாருக்கும் இருக்கு. ஆனா அதை ஹேண்டில் பண்ற விதம் பேஸ் பண்ணணும்ல. பில் கிளின்டனே அசிங்கப்படுத்துனாங்க. சரி, நீங்க குற்றமற்றவரும் நீங்க வழக்கு ரீதியாக வாதாடி நிரூபிச்சுக்க வேண்டியதானே, இதுல என்ன இருக்கு? அதை விடுத்துட்டு நான் கற்பழிச்சேனா, விருப்பப்பட்டு தான் என்னோட படுத்தாங்கிறது வந்து சரியான அணுகுமுறையான பேச்சு கிடையாது. அது சோளக்காட்டுக்கு தூக்கிட்டு போனேன்னா, கற்பழிச்சேனா, ஒரு பொம்பளை வச்சுக்கிட்டு இது மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு பேசுகிறது முறையாது. நான் விஜயலட்சுமி ஆதரவாக பேசலை. ஆனால் ஒரு குரல் நமக்கு எதிராக ஒழிச்சிக்கிட்டே இருக்கு. அதுக்கு ஒரு தீர்வை நோக்கி கொடுக்கணுங்கிறது தான் என்னோட பதில். இல்லை, ஒரு கட்சி தலைவனா அதை வந்து அப்பயே முடிச்சிருக்கலாம். சரி, எதுக்கு 10-15 வருஷம் வெயிட் பண்ணணும்? அப்பயே ஏதாவது என்ன டிமாண்டுமா ஆமா அப்படின்னு சொல்லி ஏதோ ஒன்று முடிச்சுட்டு இருக்கலாம். முடிச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க, முடிச்சு தான் பார்த்தாங்க. பணம்லாம் செட்டில் பண்ணியெல்லாம் பார்த்துருங்க. 50,000 பணம் வாங்கிட்டு போனது அவர் தான் சொல்கிறாரு. 50,000 வாங்கிட்டு போனாங்க அப்படின்னு. ஆனால் ஹைகோர்ட் என்ன சொல்லுது? விஜயலட்சுமியிலிருந்து பெருந்தொகையை சீமான் பெற்றுள்ளார்னு சொல்லுது ஹைகோர்ட். அந்த ஆர்டர் பார்த்தீங்களா இல்லை? ஆனால் இவர் என்ன சொல்லுவாருன்னா, ஒரு நடிகைக்கு எப்படிங்க அதுதான் என்கிட்ட பணம் கொடுத்துன்னு சொல்கிறீங்க, அப்புறம் எப்படி நான் பணம் கொடுத்துன்னு திரும்பி சொல்கிறீங்க? மாற்றி பேசுகிறாருல்ல. இல்லை, பெருந்தொகையை இவர் வாங்கியிருக்காரு ஆரம்ப காலத்தில். அப்புறம் தானே திரள் நிதியெல்லாம் வந்து அண்ணன் பணக்காரராக கோடீஸ்வரரா வளர்றாரு. ஓகே. அதுக்கு முன்னே சாதாரணமாக சுடுகாட்டில் ஏவிஎம் சுடுகாட்டில் படுத்து கிடந்தேன்னு அவர் தானே சொன்னார். சாப்பாட்டுக்கு வழியில் நான் சுடுகாட்டில் படுத்து கிடப்பேன்னு சொன்னார். அப்போ அது ஸ்டார். அது ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் வந்து அது சூர்யாவுக்கு ஜோடிங்க. அந்த பொண்ணு மஞ்சள் பூசு மாலைன்னு பாட்டெல்லாம் பாட்டு ஆட்டு வந்தது. அப்புறம் பாஸ் என்கின்ற பாஸ்கரன்ல அன்னியா நடிச்சுது. ஹீரோயின் அப்படி அறிமுகமான பொண்ணு அது. அப்போ கொஞ்சம் வளர்ச்சியாக தான் இருக்கும் அந்த படம் வெல்ட்டு விடுவது. அப்போ இவர் சும்மா அறிமுக இயக்குனராக சுற்றிட்டு இருக்காரு. அறிமுக இயக்குனராக சுற்றிக்கிட்டு என்ன எடுத்த படங்கள்லாம் ஒன்றும் சரியாக போகல. சீமானுக்கு ஒன்றும் பொருளாதார ரீதியாகவும் பெருசாக கை கொடுத்தல. காளிமுத்தோட பொண்ணு இது கையில் வீடியோ கட்டுறதுல ஒரு பெரிய வரதட்சணை வெட்டு வந்திருக்கும், வராமலாம் இருந்திருக்காது, பெருந்தொகை வந்திருக்கும். அதை வச்சுக்கிட்டாரு. அதுபோக அடுத்தது இந்த பொருட்டு தான் ஆரம்ப கட்டத்தில் பணம் வாங்கினதாக தான் ஹைகோர்ட் ஃபீல் பண்ணுது. இவ்வளோ விஷயங்கள் நானாக சொல்லலை. என்ன யாரும் தம்பிகள் வந்து தற்குறித்தனமாக என்னை திட்ட தேவையில்லை. நான் நடந்த விஷயத்த சொல்கிறேன். நீங்கள் ஒரு சட்ட ரீதியாக உங்களுக்கு வந்து சம்மன் சர்வ் பண்ணுறாங்களா, நீங்களாக இருந்தாலும் அழைப்பானை வருதா, ரைட்டு, இந்த தேதியில் நான் வந்து சரண்டர் ஆகிறேன், வந்து பதில் சொல்கிறேன்னு நீங்கள் வழக்கறிஞர் சொல்லிடலாம். ஏன்னா அந்த தேதியில் நீங்கள் உடம்பு சரியில்லாமல் இருப்பீங்க, டயாலிசிஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க, வந்து நிற்பீங்களா? அது கிடையாது. இங்கே வெளியூரில் இருப்பீங்க, அத்தனை தேதி நான் வர்றேங்க, அத்தனை தேதி போங்க. அதுக்கே எவ்வளோ படை சூழ போகிறீங்கன்னா 2 வக்கீல் அழைச்சிட்டு போங்க. அதெல்லாம் உங்களுக்கு சட்டத்தில் இடம் இருக்குது. நேற்று கூட வக்கீல்லாம் அலோவ் பண்ணாங்க. ஆமாம், நல்லா கேட்டுங்க. இவர் மேலே ரியாக்ட் இன்ன வரைக்கும் டிஎம்கே கவர்மெண்ட் பண்ணலை. இவர் மேலே ரியாக்ட்னு ஒன்று பண்ணியிருந்தாங்கன்னு வைங்களேன், இதெல்லாம் தாங்காது.
ராஜீவ்காந்தியை நாங்கள் தான் கொன்றோம்னு மேடையில் பேசினார். எப்படிங்க பேசினார்? கடைசி வரையுமே பிரபாகரன் ஒத்துக்கலைங்க. அது ஒரு துன்பியல் சம்பவம் தான் பிரபாகரன் சொன்னார். ஆண்டன் பாலசிங்கம் தான் ஒத்துக்கலைங்க. இவருக்கு தெரியுமா இந்த நான் சொல்கிற விஷயங்கள்லாம்? தம்பிகளுக்கு தெரியுமா? ஆண்டன் பாலசிங்கம் ஒத்துக்கவே இல்லை. அது ஒரு துன்பியல் சம்பவம் அப்படி தான் சொன்னார். இந்த உள்ளே போன வழக்கில் போன 27 பேர் விடுதலையாக இருக்கிறாங்களா, அதுவே இவரோட பேச்சு பெரிய பின்னடைவை ஏற்படுத்திடாதா? என்ன நீ என்ன நாட்டுக்காக என்ன தியாகம் பண்ணிட்ட? நான் இலங்கை இலங்கை இலங்கைன்னு சொன்னார். இலங்கைக்கு நீ என்ன பண்ணியிருக்க? கரோடு பண்டு வசூல் பண்ணி அங்கே தான் அனுப்புனியா? 10 வீடு கட்டி கொடுத்துருக்கியா இலங்கையில்? இல்லைங்க அகதிகள் முகாமில் இருக்கவங்களை வெளியெடுத்து மருத்துவ உதவி பண்ணியிருக்கேன். ஒன்றுமே பண்ணலைங்க. அதான் அவங்களும் கேட்குறாங்க. ஏங்க மன்னார்குடியில் விக்னேஷ்னு ஒரு தம்பி தீ குளிக்கிறான். காவேரி பிரச்சனைக்கா விளையாட்டாக வச்சுருந்து குளிச்சானா, எப்படி குளிச்சானா அதை விடுங்க. அவங்க அம்மாவுக்கு கண்ணில் புற விழுந்திருக்கு. அவங்க அது வந்து ஒரு செய்தி. அதை வச்சு அவங்க விக்னேஷ் அம்மாவுக்கு கண்ணுக்கு அறுவை சிகிச்சை சொன்னு பெரிய நிதியை கலெக்ட் பண்ணுறாங்க. அது அந்த அம்மாவுக்கு அது போல் எப்போ எனக்கு யாரும் இல்லைப்பா, நான் கவர்மெண்ட் ஆட்சியில் பார்த்துக்கிட்டு இருக்கேன், எனக்காண்டி அப்போ காசு கொடுக்க போகிறீங்க, நான் பார்த்துக்கிறப்பான்னு அந்த அம்மா பேட்டி கொடுக்குறாங்க. இதை விட உங்களுக்கு பச்சை துரோகமாக உங்களை நான் சார்ஜ் பண்ணுறது வேறு என்ன இருக்குது? நான் ஒரு டாப்பிக்கே பேசக்கூடாது தான் இருந்தேன். ஆனால் ஓவராக பேசிகிட்டே போயிட்டுருக்கீங்களா? உங்களை எப்படி பேசாமல் இருக்கிறது? இப்போ நான் சொன்னேன்ல விக்னேஷ் மேட்ரு. ஆமாம், அந்த பையனுக்கு நான் இது கட்ட போகிறேன். இதெல்லாம் தம்பிகளுக்கு தெரியாதா? தம்பிகள் என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியல. அவர்கிட்ட இருக்குது 4 தம்பி நல்ல பொருளாதாரத்தில் கொளுத்து செலுத்து நல்லா இருக்காங்களே. சாட்டை துறைமுருகன் கல்யாணம் பண்ணியிருக்குது யாருங்க? புதுக்கோட்டை முத்துக்குமார் பொண்டாட்டியே. எவ்வளோ பெரிய கோடீஸ்வரர். முத்துக்குமார் கொலைக்கு நீங்கள் என்னங்க தீர்வு எடுத்துட்டீங்க? முத்துக்குமார் படுகொலை செய்யப்பட்டார்ல, நீங்கள் என்ன தீர்வு எடுத்துட்டீங்க? பொண்டாட்டியே கட்டிக்கிட்டீங்க. வெறும் ஏழை விதவையாக இருந்தால் கட்டிருப்பீங்களா? கிடையாது. கோடீஸ்வர விதவை. இல்லை, சீமான் அவர்களே சொன்னார், நான் வந்து இலங்கை தமிழருடைய விதவை தான் நான் கல்யாணம் பண்ண சொன்னார். அது விட்டுட்டாரு. காளிமுத்து தெலுங்கு பொண்டாட்டியோட போகிறோம் எதுக்கு கல்யாணம் பண்ணார்? தம்பிகளுக்கு தெரிய வேண்டாமா? தமிழ் வழியில் படிக்கணும், இருமொழி கொள்கை. நீங்கள் உங்கள் பிள்ளையெல்லாம் எங்கே படிக்குது? எத்தனை லட்ச ரூபா ஸ்கூல் ஃபீஸ் உங்கள் பிள்ளைங்களுக்கு? உங்கள் வீட்டில் வளர்க்குற நாய்க்கு சோறு போடுற காசு எத்தனை லட்சம் ரூபா? அவ்வளோ இருக்குது. துப்புன்னு எல்லாம் ஆல் 8 நம்பர், கார் நம்பர் பூரா ஆல் 8. ஒரு நம்பர் மினிமம் ஆல் 8 வாங்குறது ஒரு 2.5 lakhs காசு கட்டணும் கவர்மெண்ட்டுக்கு. கட்டினா தான் உங்களுக்கு சிங்கிள் நம்பர் கொடுப்பாங்க. ஆனால் பிச்சை எடுத்து கட்சி நடத்துறேங்கிறாரு சார். அப்படியெல்லாம் பொண்ணு இப்போலாம் சொல்லலையே அவர். எங்கே சொல்கிறாரு? சொன்னார். இல்லை இப்போலாம் அதெல்லாம் அந்த பேச்செல்லாம் இல்லை. இப்போலாம் ஏங்க பேசினார்ல. இருக்கிற திமுக, அதிமுக, பிஜேபி இதை தவிர்த்து அடுத்து இப்போ திருமாவளவன் இருக்கார், வேல்முருகன் இருக்கார், அடிக்கிட்டே போகலாம் கட்சிகளை. இந்த கட்சிகள் எல்லாத்தை விட அதிக பணம் வச்சுருக்காரு சீமான் தான் வச்சுருக்காரு. ஓ, விஜயை விடவே அதிக பணம் இருக்குது. ஒரு மனுஷன் எப்படி எல்லா தேர்தலையும் தனிச்சே நீங்கள் தேர்தலை சந்திப்பீங்க? அதை சொல்லுங்க. இடைத்தேர்தலோட விடல. இடைத்தேர்தலோட இல்லை. எப்படி எதிர்கட்சியே பயப்படுது. டெபாசிட்னு ஒரு காசு கட்டணும், நோட்டீஸ்னு அடிக்கணும், விளம்பரப்படுத்தணும், மேடையில் ஏறி பேசணும். எப்படிங்க நீங்கள் தாக்கு பிடிப்பீங்க? கன்னியாகுமரியிலேருந்து ஒரு பெண்மணி பேசியிருக்காங்க பாருங்கள் இவரை பற்றி என்னென்ன பண்ணுவாருன்னு. காரைக்கால்லேருந்து ஒரு அண்ணா ஒருத்தர் ஆடியோ போட்டிருக்காரு பாருங்கள். வந்து அவர் கேட்ட ஹோட்டல் என்ன மாதிரி ஹோட்டல் கேட்பார், எப்படி ஜிம் இருக்கணும் அந்த ஹோட்டலில், என்னென்ன மாதிரி அக்காமடேஷன் வேணும்னு கேட்பாருன்னு. அதெல்லாம் வேறு லெவலில் போயிட்டாருங்க. 10 பவுன்சருக்கு வச்சு சோறு போட முடியுமா உங்களால்? அதான் ஒரு பவுன்சர் 1 லட்ச ரூபாய் நம்மளை சம்பளம் போடுறாரு. நான் நேற்று இரவு நான் வந்து அந்த இதெல்லாம் பார்த்துட்டு தான் படுத்தேன். இது என்ன தான் ஏதாவது பார்ப்போன்னு. உண்மையிலே எனக்கு காலையில் எழுந்தப்போ மிகப்பெரிய குற்ற உணர்வு இருந்தது. நம்மள ஒரு வழக்கறிஞராக இருக்கும், சட்டத்துக்கு பயந்து தான் வாழ வேண்டியதாக இருக்குது. இப்படிலாம் ஒரு மனுஷன் சட்டத்துக்கு அறவே பயப்படலையே, நம்ம தான் பயந்துகிட்டு இருக்குமோ சட்டத்துக்குன்னு நான் நினச்சேன். ப்ராமிஸாக நினச்சேன். கொஞ்சம் கூட பயப்படலைங்க. என்னடா பண்ணுவாங்கிற லெவலில் கேட்குறாருங்க அவர். என்னடா பண்ணுவேன், என்ன பண்ணுவேன் அப்படி தான் கேட்குறாரு. அவர் பொண்டாட்டி சொல்லுது, அந்த நோட்டீஸ் படிக்கிறதுக்கு கேட்டுட்டு வந்து தான் வாட்ஸ்அப்லாம் வந்துட்டு தெரியுமா இல்லையா? ஆமாம். ஒரு ஸ்னாப் எடுத்து அப்படியே வாட்ஸ்அப்பில் அனுப்புனா போதும், நீங்கள் படிச்சுக்கலாம். எவ்வளோ இருக்குது, இன்ஸ்டாகிராமில் கூட அனுப்பலாம். படிக்கிறதுக்கு இப்படி தான் பிச்சு எடுப்பீங்களா? படிக்கிறதுக்கு எடுத்துகிட்டு வந்தேன். இல்லை, அதை எடுத்து படித்தேங்குது, நான் சேர்த்து வச்சு படித்தேங்குது. ஃபோட்டோ பிடிச்சி வந்திருக்கலாமே, நான் ஃபோட்டோ பிடிச்சி கூட நீங்கள் கிழிச்சிருக்கலாமே. கிழிச்சதுனால முதல்ல கிளிக்க சொன்னால் அதுதான் நல்லா வீடியோவில். அதுக்கு அது என்ன மேடையில் வந்து பேசுது, புதுவெளியில் என்ன பேசுதுன்னா, ஆடியோ மீடியா முன்னாடி நான் தான் கிளிக்க சொன்னேன், நான் கைது பண்ணுங்க. இப்போ எப்படி ஆகி போச்சுன்னா, இவங்க எல்லாம் கைது பண்ணி தவிக்கிறாங்க. ஜெயிலுக்கு போனால் பெரிய ஆளாக இல்லாமல் நினைக்கிறாங்களா என்னவோ தெரியல. அவர் பொண்டாட்டி தான் அடுத்த தலைவராக மாறப்போகுது கட்சியில். திருப்பூர் ஒரு மீட்டிங் திறக்கிறதுலாம் அவர் மனைவி தான் போகுது. அது அவங்க கட்சி. பொண்டாட்டி ஆகிறாரு, எதை ஆகிறாரு, சட்ட ரீதியாக பேசுவோம். சட்ட ரீதியாக பேசுவோம். அது அவங்க கட்சிக்குள்ளே உள்ள விஷயங்கள், அதெல்லாம் நம்ம எதை உள்ளே போகவே வேண்டாம். சட்ட ரீதியாக இவ்வளோ பிளாக் மார்க் உங்கள் மேலே இருக்குது. கவர்மெண்ட் ஆனால் நடவடிக்கை எடுக்காமே இருக்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். வித்தின் அவரில் அவர் மேலே நடவடிக்கை எடுக்கலாங்க. எங்கள் ஈரோட்டில் பாம்பு அடிப்புன்னு சொன்னது, வெங்காய வெடி அடிப்புன்னு சொன்னது அஃபென்ஸ் இல்லையாங்க. ஈரோடு தேர்தலில் வெங்காயத்தை வீசு, நான் வெடிகுண்டு வீசுகிறேன்னு தந்தை பெரியாரை அவர் எதிர்க்கிறார். ரைட், அது உங்களுடைய ஃபிலாசபி, உங்களோட தத்துவம். தந்தை பெரியார் பெண்களுக்கு விதவை ஆகிட்டால் மறுமணம் செய்யணும்னு பேசினார். அப்போ பெண்கள் விதவை ஆகிட்டால் மொட்டை அடித்து வெள்ளைப்புடவை கட்டி மூளையில் உட்கார வைக்கணும்னு சீமான் பேசணும்.
அதானே பெரியார் இருக்கிறது. பெரியார் பறையர் பல்லர் நம்ம இப்படி பட்டியலின சாதியெல்லாம் கிடையாது, எல்லாரும் ஒன்று அப்படின்னு பெரியார் பேசுகிறார். சீமான் பறையர் பல்லர் சக்லியன் சாணான் இப்படி பல சாதி இருக்குது, இவங்கெல்லாம் சூத்திரர்கள் அப்படின்னு பேசணும். உள்ளங்காலில் பிறந்தவர்கள் சீமான் பேசணும். அதானே? ஆமாம், பெரியார் எதுக்குறா ரைட்டு, பெரியார் எதுக்குறதுனா அதானே. ஆமாம். அப்போ வர்ணாசிரமத்தை நீங்கள் ஒத்துக்கணும், குலத்தொழிலில் நீங்கள் ஏற்றுக்கணும். என்ன கருத்தியல் பேசுகிறாரு, அது எப்படிங்க 30 லட்சம் பேரை ஆதரிக்கிறாங்க அவரை? நான் கேட்டிருந்த கேள்வி இல்லை, ஒரு கேள்விக்கு பதில் இருக்கா? பெரியாரை எதுக்குறீங்க, ரைட் எதுங்க, ரைட்டு உங்களுக்கு இந்த ஜனநாயக நாடு உங்களுக்கு எதுக்குறது ரைட்ஸ் இருக்குது. பெரியார் கோயிலுக்குள்ளே எல்லாரும் போகணுன்னாரு, அப்போ போகக்கூடாதுன்னு நீங்கள் பேசணும். ஐயர் மட்டும்தான் உள்ளே இருக்கணும், அவங்க தான் உயர்ந்த ஜாதி, நம்மெல்லாம் தாழ்ந்தவர்கள், வெளியில் நிற்கணும்னு நீங்கள் பேசணும். பெரியார் பெண்ணுக்கு சொத்துல பங்கு கொடுக்கணும்னு சொன்னார். இல்லை, இப்போ சொத்துக்கெல்லாம் பெண்ணுக்கெல்லாம் சொத்து கிடையாது, அவங்களாம் தீண்டத்தகாதவர்கள், அவங்கள கொடுமைப்படுத்தலாம், அவங்கள கொலை பண்ணலாம், எல்லாம் செய்யலான்னு பேசுங்க. மனுதர்மம் தானே சொல்லுது. ஒரு கொலை பண்ணிவிட்டு மொட்டை அடிச்சுட்டா போதுன்னு மனுதர்மம் சொல்லுது, ஏற்றுக்கங்க. அதுதான் பெரியார் எதுக்கிறதா இருந்தால் கருத்து ரீதியாக அதுதான் சரி. பெரியார் எதுத்தீங்கல்ல, பெரியார் வந்து கல்லுக்காண்டி பனைமரத்தையெல்லாம் வெட்டினார், பைத்தியக்காரன் செய்வானான்னு கேட்டார். அதெல்லாம் அர்த்தம். நாளைக்கு ஒரு மனுஷன் பெரியார் வீட்டில் இத்தனை தென்னை மரம் இருக்குது, நம்ம வீட்டில் கல் இறக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிடுவாங்கங்கிற காரணத்துக்காக தான் மரத்தை வெட்டினார். மரத்தை வெட்டுறது சரின்னு நான் சொல்லலை, எந்த மரத்தையும் வெட்டுறது தப்பு தான். ஆமாம். ஆனால் தன் கொள்கையில் ஒரு மனுஷன் எவ்வளோ பிடிமானத்தோடு இருந்தான். பெரியார் மிகப்பெரிய கோடீஸ்வரன், சேர்மன் அவர். நீ யார் முதல்ல, நீ யார்ப்பா? திரள்நிதி வாங்கி அவர் இது பண்ணாரா? அவர் சொல்கிறாரு அந்த பெரியார் வந்து இந்த சால்வை இதெல்லாம் வந்து விற்று காசாக்குவார்னு. அவர் யார்கிட்டையும் கையேந்தலை, சால்வை விற்றுட்டு தான் காசாக்கி கட்சி நடத்தினார். இதில் உங்களுக்கு என்ன கெட்டுப்போச்சு? பெரியார் சிக்கனவாதிங்க, ஏன்டா சால்வை பூத்துறீங்கன்னு கேட்டார். இவர் சால்வையை பூத்திக்கிட்டு பணம் கொண்டு வந்தியா, இல்லை நிதி கொண்டு வந்தியா, சும்மா சால்வை பயனற்றது அப்படின்ட்டு போனார். நிதி 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 இது மட்டும்தான் அவருடைய பிரதானமாக இருக்கார். ஆனால் நீங்கள் திருப்பி கேட்கலாம், மற்ற கட்சிக்கெல்லாம் பணம் வச்சுருக்காங்களா சார்? போகிறாங்க. எல்லா கட்சிகளும் 50-60 கட்சி, 50-60 வருஷமாக ஃபீல்டில் இருக்கிற கட்சிங்க. அவங்களுக்கு எவ்வளோ பேக்ரவுண்ட் இருக்கும், எவ்வளோ செட்டப் கட்டப். நீங்கள் இன்ன வரைக்கும் ஒரு கவுன்சிலர் கூட ஆகல. அவங்கள திரள்நிதி பண்ணி தானே சார் கட்சி வளர்த்தாங்க. ஏன் அவங்க உண்டியல் பண்ணாரி விலை கட்டும் போது பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் இன்னைக்கு வரைக்கும் நிதி இருக்குல்ல, இன்னைக்கு வரைக்கும் கம்யூனிஸ்ட்டு உண்டியல் கொடுக்குறாங்க. அது அவங்க தத்துவார்த்தம். கம்யூனிஸ்ட் எம்எல்ஏ திருத்திரப்பள்ளி இருக்கார் மாரிமுத்துன்னு, அவர் கம்யூனிஸ்டில் கொடுக்குற சம்பளம் இருக்குல்ல, அதை வந்து கட்சிக்கு கொடுத்துட்டு அவர் வேலைக்கு போயிட்டுருக்காரு. அவர் மனைவி இன்றைக்கி 100 நாள் வேலைக்கு போகுது. அவர் எம்எல்ஏவா சீமான் எம்எல்ஏவா சொல்லுங்கள்? இன்னைக்கு வரைக்குங்க. வாங்க திருத்திரப்பள்ளி எம்எல்ஏ, நான் வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறேன். சீமான ஒரு எம்எல்ஏ கூட வரலையே, ஒரு கவுன்சிலர் கூட ஆகலைங்க. ஆனால் இவங்களுடைய பேச்சு, இவங்களோட நடை உடை பாவனை, அவங்க போடுற ஆடைகள், இது எல்லாம் எந்த ரேஞ்சில் போகுது? இது வந்து சாட்டை துரைமுருகன் அடுத்த கட்சிக்கு லீடர் ஆக போகிறார். இப்போ காளியம்மாள் அவங்களாம் பாவம், எல்லாம் எந்த கட்சிக்கு போக போகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா என்ன பேச்சு பேசியிருக்காங்க, கொஞ்சம் நெஞ்ச பேச்சாடா பேசுனீங்க. இல்லை சார், இப்போ கூட பெண்களை வச்சுட்டே அப்படி பேசுகிறாரு. ஆமாம், என் கூட 6 மாதம் இருந்தா பின்னாடி கூட பெண்கள் தான் நிற்கிறாங்க. கொஞ்சம் கூட ஒரு இது இல்லையா? அது ஒரு தலைமை பேசணுமான்னு கேட்குறேன். எங்க ஒன்று தொண்டர்கள் யாரும் வராதீங்க, இது என்னோட பர்சனல் விஷயம் அப்படின்ட்டு போயிருக்கணும். நீ ஒரு பக்கா ஜென்டில்மேனாக பேசுகிறீங்க. ஆமாம், டீசெண்டான ஆளாக இருக்கீங்க. இதனோட பர்சனல் நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன், யாரும் வரக்கூடாது. என்னோட தனிப்பட்ட விஷயம், அது முன்னாடி நடந்த விஷயம். ஒரு பாலியல் வழக்குக்கு ஒட்டுமொத்த கட்சியை நீங்கள் ஃபீல்டில் இருக்கிறீங்கன்னா உங்களுடைய குணாதிசயம் என்ன, உங்கள் கட்சியில் உள்ளவர்களோட குணாதிசயம் என்ன? அழுவுது சார், அந்த வீரப்பன் பொண்ணு அழுவுது. என்னங்க ஒரு பெண்ணை வச்சு 15 வருஷமா எங்க அண்ணனை இல்ல ஒரு பெண்ணா தெரியாதா? அதையும் சொல்லுது, அந்த பொண்ணு வந்து உடல் ரீதியா மன ரீதியா பாதிக்கப்பட்டிருக்கு. ஆனா இருந்தாலும் எங்க அண்ணனை ஏன் அப்படி கேவலப்படுத்துறீங்க? அப்படின்னா அந்த பொண்ணுக்கு என்ன நீதி? அந்த பெண்ணுடைய சிரமங்கள் என்னன்னு அந்த பொண்ணு இருக்குல்ல, வீரப்பன் அம்மா மனைவி இருக்காங்கல்ல, அக்கா, அவங்கள்ட்ட போய் கேட்க சொல்லுங்க. வீரப்பன் மகள்கிட்ட, வீரப்பன் மகள் போய் அவங்க அம்மாட்டே கேட்க சொல்லுங்க. இந்த காவல்துறையெல்லாம் ஒரு காலத்தில் நம்ம மக்களை எப்படி அடக்குமுறை கொண்டு வந்தாங்க, அதோடு தாங்க வீரப்பனார் துப்பாக்கியை தூக்குனாரு. என்னடா உக்கால் இங்கே வந்து காட்டுக்குள்ளே வந்து எங்களை அராஜகம் பண்ணிகிட்டு இருக்க, நாங்கள் சொல்லி பொறுக்க போகக்கூடாதா காட்டுக்குள்ளே அப்படின்னு தான் வீரப்பன் கிளம்புனார். வீரப்பண்ணை போய் காட்டுக்குள்ளே படுத்து கிடக்குன்னு அவசியமா? ஆமாம். காட்டுக்குள்ளேயே இருந்த வீரப்பன் எந்த பெண்ணையாவது கற்பழிச்சிருக்காரா? வரலாறு இருக்கா? ஆனால் நீங்கள் நாட்டுக்குள்ளே இருந்து இல்லாத வேலை பண்ணிட்டு தெரியுங்களா சீமான்? இந்த காலத்தில் எப்படி அந்த மலைவாழ் மக்களை தொல்லை பண்ண. வீரப்பன் மலைவாழ் மக்கள் கிடையாது, அவர் வன்னியர் சமுதாயத்தை சார்ந்தவர். ஆனால் எப்படி தொல்லை பண்ணாங்கங்கிறத இப்போ கேட்கணும்ல தான் தாய்கிட்ட. எவ்வளோ நெருக்கடி பண்ணாங்க காவல்துறை. அதனால அது விடுதலை படத்தில் நல்லா எடுத்திருந்தாங்க. அந்த காட்சி அமைப்புகள் நல்லா. வாச்சாத்தின்னு ஒரு படம் இருக்குது, அதுவும் வாச்சாத்தி வேறு சம்பவம் அது. ஆனால் அந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் கற்பனை பண்ணி இமேஜின் பண்ணி பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். அது விடுதலையில் நல்லா வெற்றிமாறன் எடுத்திருந்தார் அந்த காட்சி அமைப்புகள்லாம்.
அப்படி பெண்ணு சிரமப்பட்டிருக்க குடும்பத்திலேருந்து வந்த பொண்ணு நீ, அந்த குடும்பத்திலேருந்து வந்த பொண்ணுமா நீ, உனக்கு வந்து பாமகவிலே உனக்கு நல்ல வாய்ப்புகள் உண்டு. இல்ல இப்ப விஜயலட்சுமி என்னதான் சார் டிமாண்ட், என்னதான் தேவைப்படுது? திரும்ப சீமான் கூட வாழணும்னு நினைக்குதா? ஒரு அங்கீகாரம் தேவைப்படுது. அங்கீகாரமா எனக்கு என்னுடைய கணவன் நீ என்னோட திரு சீமான் அவர்கள் நீ அப்படின்னு சொல்லி என்னோட நீ இருந்த கணவன் என்னை காதலிச்ச, கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன், அதை ஒத்துக்க போதும். அதோட வேண்டுதல் அதுதான். ஏன்னா அது ஒரு மனநிலை அப்படி தான் இருக்குது. இடையில சூசைட் அட்டன் பண்ணுச்சு தெரியுமா உங்களுக்கு? மலர் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாங்க. அதே ஒரு மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்கணும், தற்கொலைக்கு தூண்டிய வழக்கில் போட்டு ரிமாண்ட் பண்ணி விட்டுருக்கணும். ஏன் விட்டாங்கன்னு தெரியல நெறியாளரை. எடுமைக்கு பெரியல இவர் கண்டுக்கவே இல்லைங்க சுத்தமாக. திமுகவும் கண்டுக்கல இன்ன வரைக்கும். அது திமுக கூட இப்போ பார்த்துட்டு இருக்காங்க. நான் கேட்குறேன், திமுக கூட ஏன் நடவடிக்கை எடுத்துருக்கலாம்? இல்லை அப்போ இருந்த சீமானோட இப்போ வளர்ந்துருக்காரா? என்ன ஸ்டாண்டர்டே தெரியல. இல்லை பின்புலம் யாராக இருக்காங்களா? ஏங்க சீமான் கைது செய்து சிறைக்கு அனுப்புவதற்கு எல்லா ஃபிட்டும் இருக்குது அவர் மேலே. சாட்டை துறைமுருகன் பேசுகிறார், நோட்டீஸ் எடுத்துகிட்டு வரதா இருந்தால் பிச்சு தான் எடுத்துகிட்டு வர முடியுங்கிறார். அப்படியே எல்லாம் மினுமினுத்து பாலிஷ் ஆகிட்டாங்க. அப்படியே காசில் புரண்டு சாட்டை துறைமுருகெல்லாம் பாலிஷு உட்காந்து அந்த வலைவலியில் உட்காந்து அசிங்கமாக பேசிக்கிட்டு எல்லாருமே சொல்கிறேன். இந்த காளியம்மாலாம் என்ன தப்பு பண்ணாங்க? அவங்க எந்த கட்சிக்கு போவாங்க? இப்போ எல்லாரையும் திட்டாங்க. சீமான் கட்சியிலேருந்து எந்த கட்சிக்கு போனாலும் மூஞ்ச வச்சுட்டு மேடையில் ஏறி பேசவே முடியாது. நீங்கள் ஏன்னா கழுவி நீங்கள் ஊற்றிருக்கீங்க, எப்படி நீங்கள் போவீங்க? இருக்கு தமிழ் தேசியம் ஆதரிக்கிறாங்க. என் விஜயை தான் அந்த பேடிச்சு பேசியிருக்காரு சீமானு. நான் விஜயை பேசுகிறதில்ல, பெரியாரை ப்ரொமோட் பண்ணுறேன், காமராஜரை ப்ரொமோட் பண்ணுறேன். ரெண்டாவது நீ உழைச்சி சம்பாரிச்ச உன் காசு அது. நான் விஜயை மதிக்கிறேன், ரொம்ப மதிக்கிறேன். உன் காசு அது, உங்கள் அப்பா காசு, எஸ்ஏசி காசு, உங்கள் அம்மா சோப்பாவோட காசு. கல்யாணம் பண்ணோம், அவ்வளோ கல்யாணம் பண்ணோம் இருக்கு அவங்கள்ட்ட. நீ நடித்த, உனக்கு ஸ்டார் வேல்யூ இருக்குது, உனக்கு பணம் இருக்குது, நீ கட்சி ஆரம்பி நல்லா பண்ணு. இதில் என்ன இருக்குது? நான் அதுக்கு அந்த மாதிரி இல்லை. நீங்கள் பொய்யன். அவர் எங்கேயும் போய் நான் பிரபாகரனோட இருந்தேன்னா அவர் பொய் சொல்லலை. யார் எனக்கு கனவுல வந்து சொன்னாங்களோ அவர் சொல்லலை. மேடையில் பேசுகிறது தடுமாற்றங்கள் இருக்குது நிறையாளரே. எல்லாரும் ஒரே நாளில் பேசி கற்றுட்டு வந்துட முடியாது. மெதுவாக சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம். பேச பேச்சு வந்துடும். அதெல்லாம் சரி பண்ணிடலாம். பட் அவர்கிட்ட இருக்க காசு அவரோட மணி, டேக்ஸ் ஒழுங்காக கட்டியிருக்காரு அவர். நீங்கள் எதுவுமே இல்லையே. ஆனால் நீ சுகபோக வாழ்க்கை வாழ்கிறீங்களா நெறியாளரே? எப்படி நெறியாளரே? எது நெறியாளரே காசு உங்களுக்கு? மற்ற எல்லாத்தையும் தள்ளுங்க. காசு எது? இவ்வளோ காசு திரள்நிதி. அவர் மனைவி சொல்லிச்சான், சீமானோட மனைவி, இவ்வளோ பொம்பளை இருக்கிற ஊரில் உனக்கு பழகிறதுக்கு ஒரு ஆளு இப்போ கிடச்சி பிடிச்ச பாரு அப்படின்னு சொல்லுதான். இது எப்படிங்க குடும்பமா? இது என்னங்க அது? இது எப்படி பெண்ணியம்? இதுதான் பெண்ணியமா? பழகிறதுக்கு ஒரு ஆள் உனக்கு கிடைக்கும். பொம்பளை கிடைக்கலையே, பொம்பளை கிடைக்கல உனக்கு, இப்போ தான் கிடைச்சாலா அப்படின்னு சொல்லுதான் அந்த இது. அப்போ இவங்க கூட இவ்வளோ நாள் சினிமாவில் பயணித்தவங்க, அரசியலில் பயணிக்கிறவங்க எல்லாருடைய குணாதிசயமும் இவர் அசாசினேட் பண்ணுறாரு. எல்லாரோட கேரக்டரையும் சந்தேகப்பட வைக்கிறாருல்ல. சீமான் நான் இப்படி தான் விருப்பப்பட்டு படுத்தேன் உன்ன அப்படின்னு நேரடியாக கேட்குறாரு, டேரிங்காக கேட்குறாரு. அப்போ உங்க கூட பயணிக்கிறவங்களெல்லாம் எப்படி எடுத்துக்கிறது நெறியாளரே? அந்த பெண்கள்லாம் எவ்வளோ மன வேதனைப்பட மாட்டாங்க? எவ்வளோ பெண்கள் பாசறை வச்சுருக்கீங்க? அப்படி ஒரு அர்த்தமாயிடாதான்னு நான் கேட்குறேன். இது என்னோட தனிப்பட்ட வாழ்க்கை. நான் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி சினிமாக்காரங்க சம்பவம் நான் இதை ஃபேஸ் பண்ணிக்கிறேன். இந்த வழக்குக்காக நான் சிறையே சென்றாலுமே என் கட்சி இதுக்காண்டி ரியாக்ட் பண்ணக்கூடாது. கண்டிப்பாக. இது என்னது அரசியல் மோட்டிவ் கிடையாது. ஒரு நல்ல தலைவனுக்கு அழகு, டீசெண்டான ஆளுக்கு அழகு. இது என்னோட பிரச்சனை, நான் பார்த்துக்கிறேன். ஆனால் சொந்த பிரச்சனை கட்சி பிரச்சனையை கொண்டு வந்துட்டாரு சார். ஆக்கிட்டாரு. சொந்த பிரச்சனைகளையும் தப்பிக்கிறது தான் கட்சியை ஆரம்பிச்சாரு. என்னவோ உடனடியாக வீட்டுக்கு ஆள் அனுப்புறது, மட்டன் பிரியாணி அங்கே ஓடுதுங்கிறாரு, இங்கே ஓடுது. என்னையா அது? போராட வந்தவங்களுக்கு வீட்டில் பிரியாணி சமையல் ஓடுது, கச்சேரி ஓடுது, சாப்பாடு ஓடுது, சவிக்கியம் ஓடுது. ஏங்க அவங்க கட்சியில் அழைச்சிட்டு போயிட்டு புளியாதோரை போட்டில் கொடுக்குறதே முடியாமல் எல்லாம் தடுமாறிட்டு இருக்காங்க. தனி கட்சி ஆரம்பித்தவங்களும் சொல்கிறேன், எல்லாமே ஓடுது, ஜகபோகமாக ஓடுது. உங்கள் பையன் என்ன படிக்கிறாருன்னா இப்போ அவனுக்கு ஃபுல்லாக பள்ளி பாடம் தாங்கிறாரு. ஆனால் ஊரில் உள்ள பிள்ளைங்க பூரா நீ மாடு மேய்யி, உனக்கு கவர்மெண்ட் வேலை ஆக்கிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க பிள்ளைகள்லாம் எங்கே படிக்குன்னு தெரியணும்ல. கொள்கைங்கிறது வந்து தம்பி இருக்காங்க சார், தம்பிகள்லாம் தப்பு தான் படிக்கிறான் சார். ஒருத்தன் எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் இருக்கான். ஏங்க சீமோட ஸ்பீச்சை அப்படியே ஆன் பண்ணி வச்சு தூங்குறான் சார். ஆஃப் பண்ணோட என்னாச்சு அப்படின்னா ஏங்க எப்படி சார் எல்லாம் மாத்துறது? கேவலமாக எழுதுறாங்க அவனுக்கு கீழே. சோசியல் மீடியா ஃபுல்லாக அவங்க தான் இருக்காங்க. நீங்கள் எப்படின்னா போதும் கழுவி எழுதுறது, கருத்தியல் ரீதியாக பதில் சொல்கிறது இல்லை. இப்போ நான் கேட்ட கருத்தியல் இருக்குல்ல, இந்த கருத்துக்கெல்லாம் பதில் சொல்லுது. அதுக்கு உங்களுக்கு முழு தார்மீகம் இருக்குது. பிடிச்சி திட்டுறதுல என்ன இருக்குது சொல்லுங்கள்? அதுக்கு என்ன பெருமை வேணும்? ஒன்றுமே வேண்டியதில்லை. இந்த மாதிரியான போலி அரசியல், நீங்கள் அரசியல் பண்ணுறீங்க, அது உங்களுடைய கருத்தியலை வச்சு தர்க்கவியல் வச்சு பண்ணுங்கள். செத்து போனவங்களை பூரா அவரோட நான் பேசிட்டேன், அவர் என்னை ஆதரித்தார், பங்காரடிகளார் ஆதரித்தார், பொய்யா புழுவாதீங்க. முதல்ல அதை நிறுத்துங்க.
விஜயலட்சுமி பிரச்சனை உங்களோட தனிப்பட்ட பிரச்சனை, நீதிமன்றத்துக்கு போயிருக்கீங்க, நீதிமன்றம் மூலயமா முடிச்சீங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. அதை கொண்டாந்து நேற்று ஃபுல்லாகவே விருகம்பாக்கம் சாலிகிராம ஜம்பிக்க வச்சு ஆற்காடு சாலையை சம்பிக்க வச்சு, அதுவே முதல்ல அஃபென்ஸுங்க. அன்லாஃபுல் அசம்பிளி, திடீர்னு பொது இடத்துல இப்படி கூட்டத்தை கூட்டுறது, இதெல்லாம் நடவடிக்கை தான் எடுக்கணும் அவர் மேலன்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி சார். கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்.